வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கும் இன்னைக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்துட்டோம்னா நீங்க போடுற சண்டையினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதற்கு பிறகு நாங்கெல்லாம் உங்க பின்னாடி நிற்பதற்கான அனைத்து வேலைகளும் நாங்க செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். வெறுமனை இங்க நின்றுட்டு நம்ம முழக்கம் போட்டு கலைந்து போகக்கூடிய கூட்டம் அல்ல. எங்க மக்கள் அவர்களோட உரிமைக்காக அவர் நிலத்தை பாதுகாக்க ரோட்ல வந்து உட்கார்ந்தா உனக்கு பதட்டம் வருதுனால் மிகப்பெரிய கொள்ளையை நாம் தடுத்துருவோம்னு பயம் இருக்குது. இந்த கொள்ளையை தடுத்து நிறுத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் எங்கள் உயிர் போனாலும் அந்த போராட்டத்தில் விட்டுகிறோம். எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம தமிழர்களாக இன்னைக்கு இருப்போம். நம்ம வரலாறு புரிஞ்சு நாளைக்கு இந்த கட்சியெல்லாம் இருக்குமா இல்லையான்ற நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம இருப்போம், நம்ம குழந்தைங்க இருக்கும், இந்த மரம் இருக்கும், இந்த நிலம் இருக்க வேண்டும், இந்த ஆறு இருக்க வேண்டும். கட்சியை தூக்கி ஓரமா வச்சிருவோம். நம்ம அந்நிய முதலீடெல்லாம் கொண்டு வரக்கூடாது, மளிகை கடை பெரிய பெரிய மளிகை கடைகள் எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்றாங்க. ஏனால் இந்த மளிகை கடைகள்லாம் வந்துருச்சுன்னா வெளிநாட்டுல இறக்குமதி பண்ணி ஒட்டுமொத்தம் வந்து வித்துருவான். வச்சானால் இங்க இருக்க நம்ம ஊர் மளிகை கடையெல்லாம் மூடிடுவாங்க. அதுக்கு அடுத்து யார் மேல கை வைக்கிறாங்கன்னா விவசாயி மேல கை வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க? மானியத்தை நிறுத்த போறாங்க, எல்லாத்தையும் நிறுத்துறாங்க. சரி, இதையும் மீறி நம்மால் விவசாயம் பண்ணா என்ன பண்றது? அதுக்குதான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கான். அதுல ஒரு திட்டம் தான் மீத்தேன் திட்டம். நீங்க நிலத்தடி நீர் மாசுபட்டுச்சுன்னா நிலம் மாசுபடுத்த விவசாயம் பண்ண முடியாது. உலகத்துல ஏரி முறையின் படி நீரை தேக்கி விவசாயம் பண்ண ஒரு வரலாறு தமிழர்களுக்கு தான் இருக்குது. ஆனா அந்த கை தட்டுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி 38,000 ஏரி இருந்துச்சு. இந்த 100 வருஷத்துல 17,000 ஏரி தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஆளுங்களை நம்ம தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 1.5 கோடி, இன்னைக்கு 8.5 கோடி. அப்ப 30,000 ஏரிங்கிறது எத்தனை ஏரியா மாறி இருக்கணும்? ஆனால் அதுல பாதியா மாறி இருக்கு. நீங்க மெட்ராஸுக்கு போனீங்கன்னா ஏரிக்கரை சாலை, ஏரிக்கரை வீடுன்னு தான் வச்சிருக்கிறாங்க. வள்ளூர் கோட்டமே ஏரியில தான் உட்காந்துருக்குது. மதுரையில கொடுமை சொல்ல வேண்டியது இல்ல, உச்ச நீதிமன்றமே ஏரிக்குள்ளதான் கட்டியிருக்காங்க. மின்சாரத்தை தனியார் மையத்துக்கு கொடுத்துட்டு அது ரிலையன்ஸ் டாடாக்கு கொடுத்துட்டு அதையும் நம்ம மானியத்தை கட் பண்ண போறோம். இப்ப நம்ம விவசாய நிலைமை யோசிச்சு பாருங்க. நீங்க தண்ணீரை நிறுத்திட்டீங்கன்னா விவசாயத்துக்கு வெளியேறின பின்னாடி ரிலையன்ஸோ டாட்டாவோ வால்மார்ட் போன்ற கம்பெனிகள்லாம் வந்து 5,000 ஏக்கர் 10,000 ஏக்கர் விவசாயம் பண்ண போறான். அந்த 5,000 ஏக்கர் 10,000 ஏக்கர் விவசாயத்துக்கு தான் தண்ணியை காசு கொடுத்து வாங்க முடியும். அவன் ஏரோப்ளேன்ல இருந்து உரம் அடிப்பான். இதுவரைக்கும் தற்சார்புன்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு ஆள் வச்சுட்டு 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ண ஆளெல்லாம் இந்த கம்பெனிகள்ல எம்ப்ளாயியா மாறிடுவாங்க. நாம இன்னைக்கு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன ஆனாலும் நம்ம நிலத்தை நம்ம விட்டுவிடக்கூடாது. என்ன ஆனாலும் நிலத்தை விற்க கூடாது, யாருக்கு விற்க கூடாது. நீங்க நிலத்தை பயன்படுத்த முடியலையா அப்படியே வச்சிருங்க, உங்க புள்ள வந்து பயன்படுத்தட்டும். நிலத்தை வித்துறாதீங்க தயவு செஞ்சு. ஏனால் உலகத்துல நிலத்தை வித்ததனால தான் பாலஸ்தீனியன் அகதியா மாறினான். அன்பான மக்களை, நீங்கள் சில உறுதிமொழிகளை இந்த போராட்டத்தில் எடுத்துக்கோங்க. உங்கள் நிலத்தை லாப கொண்ட பொருளாக பார்க்காம யாருக்காகவும் விற்கக்கூடாது என்ற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். யாருக்கு விற்க வேண்டாம், உங்க சொந்தக்காரங்களை கொடுத்துக்கோங்க, தெரிஞ்சவங்க கொடுத்துக்கோங்க, அது வேணா கொடுத்துக்கோங்க. ஆனால் நிலத்தை வெளியாளுக்கு விற்காதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நிலம் எல்லாம் தமிழர் அல்லாத பெரிய கம்பெனிகள் கையில் இருக்கிறது. அப்ப மீத்தேன் திட்டம் என்பது இது ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடிய பெட்ரோலியத்தை, நிலக்கரியை, இந்த ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லக்கூடிய பல்வேறு விஷயத்தை எடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய திட்டம். ஆக இந்த ஹைட்ரோ கார்பனை அவர்கள் எடுக்காமல் இந்த இடத்தை விட்டு வெளியேற மாட்டாங்க. ஏதோ அரசு வன்முறை பண்ணாது, இந்த அரசியல் இந்த காவல்துறை பண்ணாதுன்னு நினைக்காதீங்க. நாங்க உங்ககிட்ட வந்து போய் நாங்க வந்து மறைக்க விரும்பல, வெளிப்படையா சொல்ல விரும்புறோம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நாங்க சொன்னோம், காவல்துறை அடிக்குமியா பாத்துக்கோ அப்படின்னு. இல்ல, காவல்துறை எங்க நண்பன் அவன் தான் அடிச்சாங்க. நீங்க போராட்டத்தினுடைய அரசியல் தன்மை புரிஞ்சுக்கலன்னா நம்ம மீது ஒடுக்குமுறை அதிகமா வரும். ஒடுக்குமுறைக்கு தயாரா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இடிந்தகரை போராட்டத்துல போராடியவர்கள் 50,000 வழக்கு பதிவு பண்ணிருக்கிறான். அந்த மக்கள் இதே போன்ற பெண்கள் தான், குழந்தைகள் தான். சாதாரண உட்கார்ந்து உண்ணாவிரதம் நடத்துறவங்க, அறவழியில நடத்துறவங்க எதுக்கு 50,000 வழக்கு? எதுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டான்? எதுக்கு சிறையில் வச்சு அடிச்சான்? எதுக்கு? அந்த மக்கள் என் நிலத்தில் அணுகுலை கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னாங்கிறதுக்காக அடிச்சான். அந்த மக்கள் வன்முறையெல்லாம் செய்யல. அத்தனை அறப்போராட்டத்தை நடத்தியும் அந்த மக்கள் மீது வன்முறை நடத்தப்பட்டுச்சு. தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த போராட்டம் வந்து பல்வேறு நெருக்கடியான காலகட்டத்தை கடந்து நடக்க வேண்டும்.
இந்த மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் தனி திட்டமாக மோடி அரசு அறிவிச்சிருக்குதுங்க. அந்த மசோதாவை எப்படி நடைமுறைப்படுத்தாம இருப்பாங்க? அது கார்பரேட் கம்பெனிக்கு ஒப்புதல் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கானுங்க, காசு வாங்கிட்டானுங்க. அதுதான் பதறாங்க. அதனால சொன்ன இந்த கட்சியை சேர்ந்தவங்க ஏன் பதறாங்கன்னா எல்லாம் ஒப்பந்தம் போட்டு கொடுத்தாச்சு. அந்த மசோதாவை நீக்காம எப்படி நம்ம இந்த திட்டத்தை ஜெயிக்கிறது? நாங்க ஏதோ இங்க வந்து நீங்க எல்லாம் வந்துட்டீங்க, நீங்க ஜெயிச்சிடலாங்கிற சொல்லி ஏமாத்த வரல. எல்லா இடத்துல அடிச்சிருக்கான், கூடங்குளத்துல அடிச்சிருக்கான், மீனவன் அடிச்சிருக்கான், முல்லை பெரியார் அடிச்சிருக்கான். கெயில் திட்டத்துல அவ விவசாய நிலத்துக்குள்ள பைப்பு போட்டாப்ல. அந்த பைப் ஏன் நிலத்துல ஏண்டா போடுறேன்னு சொல்லி கேட்ட விவசாயம் அடிச்சாங்க. கையோட காலோட அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக காவல்துறை அதிகாரி முல்லை பெரியார் மக்களை அடிச்சு நொறுக்கும் போது பேசுற வீடியோ வெளியே இருக்குது. இடிந்தகர்கள் இருக்கு. இடிந்தகர்கள் என்ன பண்ணா நான் சொல்லிடுறேன். நான் இதே போன்ற ஒரு கோயில் முன்னாடி அவங்களுடைய மசூதி அந்த சர்ச்சு முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க, மாதா கோயில் முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க. 150 வருஷ பழைய அந்த சர்ச்சு முன்னாடி அவங்க நின்று அமைதி வழி இதே மாதிரிதான் உட்கார்ந்து இருந்தாங்க, கொட்டாய் போட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. காவல்துறை உள்ள வந்து அடிச்ச பொழுது சொல்றது மன்னிக்கணும், அந்த சர்ச்சுக்குள்ள போய் காவல்துறை மலம் கழித்தது, சிறுநீர் கழித்தது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க சாதாரணதல்ல. அந்த மக்கள் உணவுக்காக வைத்திருந்த, குழந்தைகளுக்காக வைத்திருந்த உணவுல மண்ணள்ளி போட்டாங்க, சிறுநீர் கழிச்சாங்க. ஒரு குழு இடிந்தகரைக்கு தயவு செஞ்சு அனுப்புங்க, அங்க என்ன நடந்துச்சு கேளுங்க. நீங்க அந்த மக்களை கூட்டிட்டு கொண்டு பேச வைங்க. அந்த மக்கள் எப்படி ஒற்றுமையா நின்னாங்க, அப்புறம் ஜாதி ஊடாக எப்படி பிரிச்சாங்க, கட்சி ஊடாக எப்படி பிரிச்சாங்க, ஊருக்குள்ள இருக்க ஆளையை எதிர்த்து எப்படி பேச வச்சாங்கன்னு எல்லா வரலாறையும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அந்த ஊர் முற்றுகை இருந்துச்சு, நாங்க உள்ள போயிருக்கிறோம். அந்த ஊருக்கு குழந்தைகளுக்கு பாலை எல்லாம் பண்ண, தண்ணி இல்லாம பண்ணாங்க, கரண்ட் எல்லாம் பண்ணாங்க, மொபைல் டவர் இல்லாம பண்ணாங்க. அந்த மக்கள் கடல் வழியா தண்ணியை கொண்டு வந்து அவங்களுக்கான உணவை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா கடலோரத்துல இருந்துச்சு. தமிழ்நாட்டு மீனவனை காப்பாற்ற வராத கப்பல் படை இடிந்தகரை மக்களை அடிப்பதற்காக காவல்படை, கடலோர காவல்படை இறக்கப்பட்டுச்சு. கடலோர காவல்படையோட விமானம் இறக்கப்பட்டுச்சு. ஒரு போலீஸ் 2 போலீஸ் இல்ல, 30,000 போலீஸ் படம் இறக்கப்பட்டுச்சு. அந்த மக்கள் ஒவ்வொரு வீடும் பார்க்கப்பட்டுச்சு. கூடங்குளத்துக்கு நாங்க போய் பார்த்த பொழுது தாசில்தார் ஆபீஸ் அவங்க தான் கொளுத்துறானுங்க, காவல்துறை தான் கொளுத்துச்சு. எரிஞ்சு பண்ணாங்க, உள்ள போனோம். ஒவ்வொரு வீடும் அடிச்சு நொறுக்கப்பட்டு, போராட்டத்துல பங்கெடுக்காதவர்கள் வீடும் அடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு. ஏன்னா இங்க இருந்து ஒட்டுமொத்தம் ஆடு மாடு மாதிரி கொண்டு போனா கப்பல்ல. மலேசியாவுக்கு கொண்டு போன கப்பல் மூழ்கி மட்டும் பல லட்சம் பேர் செத்து போனா. இன்னைக்கும் நம்ம ஆட்கள் மலேசியால வேலை செய்யறாங்க, வர்மா வேலை செய்யறாங்கன்னா வரலாறு எடுத்து பாருங்க. அவங்க எல்லாம் வேற யாரோ கிடையாது, என்னுடைய தாத்தாக்களும் உங்களுடைய தாத்தாக்களும் தான். எங்களுடைய பாட்டிகளும் உங்க பாட்டிகளும் அடிமைகளா வேலை செஞ்சாங்க. அவங்க எந்த நாட்டுல எந்த ஊர்ல என்ன மொழி பேசிட்டு இருக்கான்னு நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு இடமாக இந்த இடம் சிதைக்கப்பட்டுச்சு. இந்த இடம் சிதைக்கப்பட்டுச்சு. அதே முறையை திரும்ப கொண்டு வந்திருக்கானுங்க. அதான் நம்ம கிட்ட சொல்லிட்டு போகணும்னு விரும்புறோம். நீங்க பேசக்கூடிய இளைஞர்கள் சொல்றாங்க நாம் யாருக்கும் எதிரானவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு. நாம் யாருக்கும் எதிரானவர்கள் இல்லைதான், எந்த அரசியல் கட்சியும் தலைவர்களும் விமர்சிக்கவில்லைதான். ஆனால் நம்ம வரலாறை நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம் குழந்தைகள் நம்மை மன்னிக்க மாட்டார்கள். இன்னைக்கு என்ன வந்திருக்குது? 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கும் இன்னைக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்துட்டோம்னா நீங்க போடுற சண்டையினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதற்கு பிறகு நாங்கெல்லாம் உங்க பின்னாடி நிற்பதற்கான அனைத்து வேலைகளும் நாங்க செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். வெறுமனை இங்க நின்றுட்டு நம்ம முழக்கம் போட்டு கலைந்து போகக்கூடிய கூட்டம் அல்ல. இங்க சாதாரண இங்க வந்து சேர்ந்த உடனே இங்க ஒரு 1000 பேர் சேர்ந்த உடனே ஆளும் கட்சியில இருந்து அங்க சமூகவாதிகள் இருக்கிறாங்க, நக்சலைட் இருக்கிறாங்க, மாவோயிஸ்ட் இருக்கிறாங்க. இந்த திட்டம் நாட்டுக்கு தேவையானது, தமிழ்நாடு இந்தியாவிற்காக தியாகம் செய்யணும்னு சொல்றாங்கன்னா ஏன் பதறான்னு ரொம்ப முக்கியம். இந்த பதட்டம் எங்க வந்துச்சு உனக்கு? எங்க மக்கள் அவர்களுடைய உரிமைக்காக அவர் நிலத்தை பாதுகாக்க ரோட்ல வந்து உட்கார்ந்தா உனக்கு பதட்டம் வருதுனால் மிகப்பெரிய கொள்ளையை நாம் தடுத்துருவோம்னு பயம் இருக்குது. அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு சொல்லிக்கிறோம், இந்த கொள்ளையை தடுத்து நிறுத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் எங்கள் உயிர் போனாலும் அந்த போராட்டத்தில் வெட்டுகிறோம். இதுலதான் நான் சொல்றேன், 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து வரலாமா நம்ம சொல்லல. ஏன்னா நீங்க புதுக்கோட்டை என்பது இதுல முக்கியமான இடம், நிலப்பரப்பு. இங்கே இருந்தும் ஆட்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய பஞ்சத்திற்கு உள்ளாக்கப்பட்ட வரலாறு நமக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னா, இந்த அரசு, இதுக்கு முன்னாடி இந்த அரசு எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம தமிழர்களாக இன்னைக்கு இருப்போம். நம்ம வரலாறு புரிஞ்சு நாளைக்கு இந்த கட்சியெல்லாம் இருக்குமா இல்லையான்ற நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம இருப்போம், நம்ம குழந்தைங்க இருக்கும், இந்த மரம் இருக்கும், இந்த நிலம் இருக்க வேண்டும், இந்த ஆறு இருக்க வேண்டும். கட்சியை தூக்கி ஓரமா வச்சிருவோம். நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போய் கியூல நின்று ஓட்டு போடுறோம், அதோட வேலை முடிஞ்சுது.
அதுக்கப்புறம் அவங்க நம்மளை பத்தி கவலைப்படுறதா நம்மளும் அவங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் இந்த திட்டத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நம்மளுக்கு புரியணும். என்னன்னா இந்த அரசும் இதுக்கு முன்னாடி இந்த அரசும் ரெண்டு மத்திய அரசும் மிக முக்கியமான ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தை ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். என்னன்னா மேற்குலக நாடுகள் அப்படின்னா பணக்கார நாடு அமெரிக்கா, இங்கிலாந்து, வெள்ளக்கார நாடுகள்லாம் சேர்ந்து இந்திய அரசாங்கம் இது போல ஒரு 120 ஏழை நாடுகள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் கேட்டானுங்க. என்னன்னா உன் நாட்டுல விவசாயிக்கெல்லாம் நீ மானியம் தர்ற, அந்த மானியத்தை நிறுத்திரு. அதுக்கப்புறமா விவசாயி விளைவிக்கக்கூடிய அந்த அரிசி கோதுமை எல்லாம் நீயே கொள்முதல் பண்ணிக்கிற, அந்த கொள்முதல் நிறுத்திரு. அதுக்கப்புறம் நீ கொள்முதல் பண்ணிட்டு நீயே ரேஷன் கடை வழியா நீ அரிசி கோதுமை பருப்பு சர்க்கரை பாமாயில் எண்ணெய் இதெல்லாம் கொடுக்குற, அதையும் நிறுத்திரு. இந்த மூணையும் நீ நிறுத்திடணும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னா வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அரிசிக்கு பருப்புக்கு அல்லது இன்னும் மீதி பொருட்களுக்கு எல்லாம் நீ அதிக அளவுக்கு வரி வச்சிருக்கிற, அந்த வரி எல்லாம் நீக்கிரு. இவ்வளவுதான் இறக்குமதி பண்ணணும்னு எங்களை எல்லாம் நிர்பந்திக்காத, நாங்க எவ்வளவு வேணா இறக்குமதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை கேட்டாங்க. இந்த ஒப்பந்தம் எல்லாம் எதுக்கு பண்ணிருக்கிறாங்க தெரியுமா? இந்த முதல்ல இந்த மானியம் எல்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்க தெரியுமா? இங்க இருக்கிற விவசாயி விவசாயம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது. விவசாயம் என்பது தொழில் அல்ல, ஒரு வாழ்க்கை முறை. அது லாபத்துக்காக எந்த விவசாயம் செய்ய முடியாது. லாபம் பார்த்தா விவசாயம் இருக்க முடியாதுங்கிறது நாங்க சொல்ல வேண்டியது இல்லை. அதனால விவசாயிகள் தான் உலகத்து இந்தியாவிலே 70% மக்களுக்கு வேலை வாய்ப்பை தர்றவங்க. அவங்களை பாதுகாக்கணுங்கிறது தான் அவங்களுக்கு மானியம் தர்றது, கரண்ட மானியமா தர்றது, அவங்க விளைவிச்ச பொருளை குறிப்பிட்ட விலை எடுத்து அவங்களை கொள்முதல் பண்ணிக்கிறது, அந்த விலை பொருளை எடுத்து கொண்டு போய் குடோன்ல வைக்கிறது, வச்ச பொருள் எல்லாம் எடுத்து ரேஷன் கடைகளை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறது. அப்படிதான் நம்ம ஆளுங்க அந்த குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துல 25 நாளாவது சாப்பிடக்கூடிய அளவுக்கு அரிசி பருப்பு அவங்களுக்கு கிடைச்சது. அந்த வலுவை வச்சுக்கிட்டு தான் வேலை பார்த்தான். இதை எல்லாத்தையும் நிறுத்தணுங்கிற ஒரு ஒப்பந்தத்தை அவங்க கேட்டாங்க. இது 15 வருஷமா சண்டை நடந்துச்சு. இந்த சண்டையில 15 வருஷம் கழிச்சு இந்திய அரசு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மோடி அரசு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தை ஏத்துட்டு இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில விவசாயத்துக்கு மானியத்தை நிறுத்துறது, அது உர மானியமா இருந்தாலும் சரி, எந்த மானியமாக இருந்தாலும் சரி, அந்த மானியத்தை நிறுத்துறது. அதற்கு அடுத்தபடியாக மின்சாரம் போன்றவற்றை நிறுத்துறது. இதற்கு பின்னாடி விவசாயிகள்ட்ட இருந்து கொள்முதல் பண்றதை நிறுத்துறது. அப்புறம் நம்மளுக்கு FCI குடோன் இருக்கு, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா குடோன், நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த குடோன் எல்லாம் தனியார் கம்பெனி கொடுக்கிறது. அதற்கு பின்னாடி ரேஷன் கடையில அரிசி பருப்பு தர்றதுக்கு பதிலாக காசா கொடுத்துறது, அரிசி பருப்பை நிறுத்திடுறது. நீ காசை வச்சுக்கிட்டு எந்த கடையில வேணா போய் வாங்கன்னு மாத்திடுறது. இது ஏன் செய்யறாங்கன்னா வெள்ளைக்கார நாடுகள் மிக குறைந்த அளவுல அரிசி கோதுமை பருப்பு இது அத்தனை இறக்குமதி பண்ண போறான். இத்தனை இறக்குமதி பண்றதுக்கு இந்திய அரசு வரி வைக்காது. இப்ப என்ன நடக்கும்னா நம்ம ஊரு நம்மால 20 ரூபாய்க்கு கோதுமை உற்பத்தி பண்ணாரு, 20 ரூபாய்க்கு அரிசி உற்பத்தி பண்ணாருன்னா வெளிநாட்டுல இருக்க வெள்ளைக்காரன் 10 ரூபாய்க்கு பண்ணுவான். அவன் இறக்குமதி பண்ணி 11 ரூபாய்க்கு நம்மளுக்கு வித்தான்னா நம்ம விவசாயி விற்க முடியாது, நஷ்டமாயி போயிடும், விவசாயம் அழிஞ்சு போகும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இறக்குமதி பண்ண தடுத்துருவாங்க. அதுக்கு மேல பண்றியா நீ 10 ரூபாய்க்கு மேல வரிய போட்டு 25 ரூபாய்க்கு கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. அந்த வெள்ளைக்காரர் 25 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணி வித்து லாபம் எடுக்க முடியாது. அதனால அவனால வியாபாரம் பண்ண முடியல, வெள்ளைக்காரன் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்க முடியல. அது தடுக்கக்கூடிய முறைதான் இந்த வரி. இந்த வரி எல்லாம் வச்சு விவசாய காப்பாத்தினாங்க. ஒரு பக்கம் விவசாயிக்கு என்ன பாதுகாப்பு, மானியத்தை கொடுத்தாங்க. இன்னொரு பக்கத்துல வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி இவங்க எல்லாம் அழிக்காம இருக்க தடுக்கிறதுக்காக பண்ணாங்க. இந்த ரெண்டையும் நீக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் இந்திய அரசு கையெழுத்து போட்டுச்சு. இது எப்ப நடைமுறைப்படுத்தப்படுது போது? இது என்னைக்கோ இல்லைங்க, அடுத்த 15 வருஷம் கழிச்சுலாம் இல்ல, 2017 இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. 2017 முதல் கட்டமாக பருத்திக்கு மானியத்தை நிறுத்த போறாங்க, பருத்திக்கு கொள்முதல் நிறுத்த போறாங்க. அடுத்து படிப்படியாக ஒவ்வொரு மானியத்தை நிறுத்த போறாங்க. அப்ப இத்தனையும் நிறுத்தணும்னா விவசாயம் அழிஞ்சு போவான் ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்துல என்ன நடக்கும்னா வெள்ளைக்காரன் ஒட்டுமொத்தமா அவனுடைய பொருள்களை எல்லாம் கொண்டாந்து இறக்குமதி செய்ய போறான். இறக்குமதி செஞ்சு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் இங்க வணிக சங்கத்தின் தலைவர் ஐயா மரியாதைக்குரிய வெள்ளையன் அவர்கள் வந்துட்டு போனாங்க. அவர் போராட்டத்தை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்நிய முதலீடெல்லாம் கொண்டு வரக்கூடாது, மளிகை கடை பெரிய பெரிய மளிகை கடைகள் எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்றாங்க. ஏனால் இந்த மளிகை கடைகள்லாம் வந்துருச்சுன்னா வெளிநாட்டுல இறக்குமதி பண்ணி ஒட்டுமொத்தம் அவங்க வித்துருவான். வச்சானால் இங்க இருக்க நம்ம ஊர் மளிகை கடையெல்லாம் மூடிடுவாங்க. ஏன்னா இவனுடைய காசுக்கு நம்மால் கடன் நடத்த முடியாது, இவன் அளவுக்கு நம்மால விற்க முடியாது குறைஞ்ச விலைக்கு. அதனால ஒரு பக்கத்துல இந்த சின்ன சின்ன கடையெல்லாம் நம்ம மளிகை கடையெல்லாம் மூடிடுறது.
அதற்கு அந்த பெரிய கடையில கூட இறக்கி இருக்கிறாங்க. அந்த பெரிய கடைகள்ல குறைஞ்ச விலைக்கு பொருட்களை விற்பதற்காக இறக்குமதிக்கான அனுமதியை கொடுத்துட்டாங்க. ஆக ஒரு புறத்துல நம்ம வணிகத்தை அழிச்சிடலாமா, இன்னொரு புறத்துல கொண்டு இறக்குமதி கொண்டு வந்து அந்த கம்பெனிகளுக்கு லாபத்தை கொடுத்துடலாமா? அதுக்கு அடுத்து யார் மேல கை வைக்கிறாங்கன்னா விவசாயி மேல கை வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க? மானியத்தை நிறுத்த போறாங்க, எல்லாத்தையும் நிறுத்துறாங்க. சரி, இதையும் மீறி நம்ம விவசாயம் பண்ணா என்ன பண்றது? அதுக்குதான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கான். அதுல ஒரு திட்டம் தான் மீத்தேன் திட்டம். நீங்க நிலத்தடி நீர் மாசுபட்டுச்சுன்னா நிலம் மாசுபடுத்த விவசாயம் பண்ண முடியாது. ஆனா அதையும் மீறி நீங்க நிலக்கரி எடுக்கிறதுக்கோ மீத்தேன் எடுக்கிறதோ கொடுக்க மாட்டேன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்ன பண்றது? தண்ணி இருந்தா தானே விவசாயம். தண்ணியை நிறுத்து. அதையும் மீறி தண்ணி கொண்டு வரும். நாங்க போர் போட்டு தண்ணி எடுப்போம் ஐயா, நாங்க அதை வச்சு வியாபாரம் பண்ணுவோம், அதை வச்சு விவசாயம் பண்ணுவோம். மழை பெய்யுது, ஏரி வெட்டி நாங்களாம் பண்ண ஆரம்பிப்போம். ஏனால் உலகத்துல ஏரி முறையின் படி நீரை தேக்கி விவசாயம் பண்ண ஒரு வரலாறு தமிழர்களுக்கு தான் இருக்குது. ஆனா அந்த கை தட்டுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி 38,000 ஏரி இருந்துச்சு. இந்த 100 வருஷத்துல 17,000 ஏரி தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஆளுங்களை நம்ம தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 1.5 கோடி, இன்னைக்கு 8.5 கோடி. அப்ப 30,000 ஏரிங்கிறது எத்தனை ஏரியா மாறி இருக்கணும்? ஆனால் அதுல பாதியா மாறி இருக்கு. நீங்க மெட்ராஸுக்கு போனீங்கன்னா ஏரிக்கரை சாலை, ஏரிக்கரை வீடு தான் வச்சிருக்காங்க. வள்ளூர் கோட்டமே ஏரியில தான் உட்கார்ந்து இருக்குது. மதுரையில கொடுமை சொல்ல வேண்டியது இல்ல, உச்ச நீதிமன்றமே ஏரிக்குள்ளதான் கட்டியிருக்காங்க. அப்ப இதுல என்னன்னா, இவன் வந்து விவசாயி நிலத்தை விட்டு வெளியேறினா மட்டும், விவசாயத்தை விட்டு வெளியேறினா மட்டும்தான் ஒரு புறத்துல பன்னாட்டு கம்பெனிகளால் லாபம் சம்பாதிக்க முடியும், இன்னொரு பக்கத்துல உள்ள இருக்கக்கூடிய நிலக்கரி, பெட்ரோல், மீத்தேன், இந்த கருமத்தை எல்லாம் எடுக்க முடியும். இந்த திட்டத்தை வந்து சாதாரணமா அவன் இன்னைக்கு கை விட்டுட்டு போயிடும் நம்பிடாதீங்க. நாங்க அப்படி சொல்லல, உங்களுக்கு அப்படின்னு நம்பிக்கை நாங்க கொடுக்க வரல. இது எத்தனை ஆண்டு காலம் வேண்டுமா நீடிக்கும் இந்த போராட்டம். ஏனால் இங்க இருக்கக்கூடிய சொத்து சாதாரண சொத்து அல்ல. அவன் கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் இப்பொழுது அவன் முதலீடு செய்ய போறான். அப்புறம் எவ்வளவு தூரம் லாபம் எடுக்க போறான்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த நிலக்கரி அப்படிங்கிறது நெய்வேலியில் இருக்கக்கூடிய நிலக்கரியை விட 4 மடங்கு அதிகமான நிலக்கரி மன்னார்குடி கீழே இருக்குது. மன்னார்குடியில நீங்க வேற எதாவது நினைச்சுக்காதீங்க, இதுதான் நினைச்சுக்கணும். மன்னார்குடியில கிட்டத்தட்ட நெய்வேலியில் இருப்பதை விட 4 மடங்கு அதிகமான நிலக்கரி இருக்குது. நிலக்கரிக்கு மேல எரிவாயுக்கள் இருக்கு, நிலக்கரிக்குள்ள எரிவாயு இருக்குது, இது தவிர பெட்ரோலியம் இருக்குது. இத்தனையும் எடுக்கணும்னால் இந்த கம்பெனிகள் விவசாயிகளை வெளியேற்றி விட்டு நிலத்தை கையகப்படுத்தணும். அப்ப நிலத்தை கையகப்படுத்தணும்னால் என்ன வழி? விவசாயத்துக்கு மானியத்தை நிறுத்துறது, விவசாயிக்கு தண்ணியை நிறுத்துறது, ரெண்டையும் செய்யணும். அப்புறம் மின்சாரத்தை நிறுத்துறது, 3 நிறுத்தினா முடிஞ்சு போச்சு. அதுலதான் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு காவிரி நிறுத்தினாங்க. அதையும் தாண்டி நம்ம ஆளுங்க ஏரி குளம் வச்சு வெட்டி விவசாயம் பண்ணா என்ன பண்றதுன்னு சொல்லி அதுக்கும் யோசிச்சு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து சட்டமாக நிறைவேற காத்துட்டு இருக்குது. அது என்னன்னா, நிலத்தடி நீர், உங்க குளத்து நீர், ஏரி நீர், ஆத்து நீர், இது அத்தனையும் தனியார் கம்பெனிகளுக்கு விற்கக்கூடிய மசோதா. அது என்ன அர்த்தம்னா, நெடுவாசல்ல இந்த குளம் இருக்குன்னா அந்த குளத்தை தனியார் கம்பெனிக்கு வித்துருவானுங்க. நீங்க புதுக்கோட்டையில ஒரு பகுதியில் நிலத்தடி நீர் ஒரு கம்பெனிக்கு வித்துருவாங்க. நீங்க போர் போடுறதாலோ இங்க நீங்க மோட்டர் போட்டாலோ அது வந்து மீட்டர் வச்சிருவானுங்க. அது மீட்டர் வச்சு அளந்து எடுத்து உங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க. அப்ப இதெல்லாம் தனியார் கம்பெனி கொடுத்துருவாங்க. ரிலையன்ஸ் கொடுத்துருவாங்க, டாடா கொடுத்துருவாங்க, அம்பானி கொடுத்துருவாங்க, அதானி கொடுத்துருவாங்க, எல்லாத்தையும் கொடுத்துருவானுங்க. இதற்கான மசோதா வந்து நிக்குது. நம்ம பிரதமர்கள் இதை குறித்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறாங்க. தண்ணீர் என்பது இலவசமானது கிடையாதுன்னு சொல்லி பேசுனாங்களா இல்லையா? தண்ணீரை வீணாக்காதன்னு சொல்றாங்க. நம்மளாயா வீணாக்குறோம்? நீ கார் கம்பெனி வச்சு வீணாக்குற, கொக்கோ கோலா வச்சு வீணாக்கிட்டு இருக்கிற. நீ வீணாக்குறதெல்லாம் சொல்லாம எங்க கிட்ட வந்து தண்ணி பைப்பை மூடுன்னு சொல்லிட்டு இருக்கிற. நாங்கள் காலங்காலமாக தண்ணீரை பயன்படுத்தி இருக்கோம். நாங்கள் தண்ணீரை வீணாக்கியதில்லை, உங்கள் திட்டங்களும் தண்ணீரை வீணாக்கி இருக்குது. அப்ப இந்த திட்டம், இந்த மசோதா, இது 4 வருஷத்துக்கு முன்னால், 5 வருஷத்துக்கு முன்னாடி 2011 இந்த மசோதா கொண்டு வரப்பட்ட பொழுது மே 14 இதை குறித்தான தொடர்ச்சியான பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். அப்பா வேற தண்ணீர் தனியார் மயப்படுத்த போறாங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்க எப்படி வந்து மொபைல்ல வந்து ரீசார்ஜ் கார்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு டாக் டைம் வருதோ, அதே போல ரீசார்ஜ் கூப்பன்ல பார்த்து நீங்க மீட்டர்ல வந்து நம்பர் போட்டீங்கன்னா பைப்ல தண்ணி வரும். இது ஏதோ கற்பனையில சொல்லலைங்க, கதை கிடையாது. இது சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு, பொலிவியால இருந்துச்சு. இன்னைக்கு திருப்பூர்ல கொண்டு வந்திருக்கிறான். பவானி ஆத்து தண்ணியில அங்க இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு காசுக்கு வித்துட்டு இருக்காங்க. ஒரு பிரெஞ்சு கம்பெனி கொடுத்துருக்கான். இந்த பூவுலக நண்பர்களை கேட்டீங்கன்னா இன்னும் கதை நிறைய சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் விட்டீங்கன்னா ஒரு நாள் பேசுவாங்க, நாங்கள் 2 நாள் பேசுவோம். இவ்வளவு விவரத்தை நாங்க உங்களுக்கு சொல்லணும்.
அப்ப இதெல்லாம் தனியார் கம்பெனிக்கு இனிமேல் கொடுக்க போறான்ல, கொடுத்துட்டானுங்க. அப்ப நீங்க விவசாயத்துக்கு இனிமேல் தண்ணீரை காசு கொடுத்து வாங்கணும். அது முதல்ல 1 பைசா ஆரம்பிப்பா, 2 பைசா ஆரம்பிப்பா, இல்ல முதல்ல 100 லிட்டர் ஃப்ரீயா எடுத்துக்கோ, 100 லிட்டருக்கு மேல உனக்கு காசுன்னு சொல்லுவான். பல திட்டம் வச்சிருக்கானுங்க அவனுங்க. நம்ம ஏமாந்து போவோம். இன்னைக்கு ஜியோ கொடுத்துருக்காங்கல்ல, ஜிபி இறக்கணும்னு சொல்லி நீங்க பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இல்லாம இருப்பீங்களா? அதுல அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பழக்கப்படுத்துறது அந்த வேலை. ஏன்னா டீ அப்படிதான் பழக்கப்படுத்தினா. டீ நம்ம வாழ்க்கையில கிடையாது, தமிழர்களுக்கு டீ கிடையாது. வெள்ளக்காரன் உட்காந்து முக்கு நின்று டீயை ஊத்தி ஊத்தி கொடுத்தான். நம்மளுக்கு குடிச்சு கடைசியில டீ எஸ்டேட்டுக்கு நம்மளுக்கு கூலி வெளியில கொண்டு போயிட்டான். இலங்கையில இருக்கக்கூடிய டீ எஸ்டேட்ல வேலை பார்த்தது நம்ம ஆளுங்கதான். இது மாதிரி நம்மள பழக்கக்கூடிய திட்டங்களா வச்சிட்டு இருக்கிறான். ஒண்ணும் இல்லைங்க. கேஸ் மானியம் என்னாச்சு? முதல்ல 9 கேஸ் சொன்னானுங்க, அது காசு தர்றேன்னு சொன்னானுங்க. அப்புறம் மொத்த மானியத்தை கட் பண்ணிட்டானுங்க. நீங்க முடிஞ்சு போச்சு. அது நம்ம பழகிட்டோம். தனியார கொடுத்துட்டானுங்க. உனக்கு கேஸ் வேணா காசு கொடுத்து வாங்கன்ட்டான். இதே போலதான் தனியார் மையத்துக்கு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது குறித்து எந்த கட்சியும் பேசலைங்க. நீங்க எந்த கட்சியில வேணா இருக்கலாம், வருத்தப்பட்டுக்காதீங்க. உண்மையை நாங்க சொல்லி ஆகணும். நாங்க எல்லா கட்சிக்கும் சொல்லியிருக்கோம், அப்பா இப்படி ஒரு திட்டம் வருது, நீ தயவு செஞ்சு பாராளுமன்றத்தில் இதுக்கு எதிர்ப்பா பேசுங்க சொல்லி. எந்த கட்சியும் பேசவில்லை. ஆனால் இந்த மசோதா மறுபடியும் நிறைவேற காத்திருக்கிறது. இதே மாதிரிதான் மின்சாரத்தை தனியார் மையத்துக்கு கொண்டு வந்து கொடுக்க போறான். நஷ்டமாயிருச்சு, மின்சாரத்தை கொடுக்க முடியாது விவசாயிக்கு சொல்லி கொண்டு வந்து போறான். இது எதுக்கு செய்யறாங்கன்னா, நாங்க உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்து பேசக்கூடிய ஒரு நெருக்கடி எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு வேற வழி இல்லை. உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். நான் என்னன்னா, மின்சாரத்தை தனியார் மையத்தை கொடுத்துட்டு அது ரிலையன்ஸ் டாடாக்கு கொடுத்துட்டு அதையும் நம்ம மானியத்தை கட் பண்ண போறோம். இப்ப நம்ம விவசாய நிலைமை யோசிச்சு பாருங்க. உர மானியத்தை நிறுத்திடுவானுங்க, தண்ணியை நிறுத்திடுவானுங்க, இதெல்லாம் நிறுத்திடுவாங்க. நம்ம உரத்தை போட்டு பழக்கிட்டானுங்க இன்னைக்கு. அதனாலதான் நம்மளால சொல்றாரு, உரத்தை எல்லாம் விட்டு பூச்சி மருந்தெல்லாம் விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றாரு. காரணம் வந்து அதுதான். அப்ப இது அத்தனையும் தனியார் மையத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த விவசாயத்தை முழுவதுமா அழிக்கக்கூடிய திட்டத்துக்கு தான் இந்த மீத்தேன் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது. ஏனால் நீங்க தண்ணீரை நிறுத்திட்டீங்கன்னா விவசாயத்துக்கு வெளியேறின பின்னாடி இந்த ரிலையன்ஸோ டாட்டாவோ வால்மார்ட் போன்ற கம்பெனிகள்லாம் வந்து 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் விவசாயம் பண்ண போறான். அந்த 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் விவசாயத்துக்கு தான் தண்ணியை காசு கொடுத்து வாங்க முடியும். அவன் ஏரோப்ளேன்ல இருந்து உரம் அடிப்பான். இதுவரைக்கும் தற்சார்புன்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு ஆள் வச்சுட்டு 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ண ஆளெல்லாம் இந்த கம்பெனிகள்ல எம்ப்ளாயியா மாறிடுவாங்க. விவசாயிகளை எம்ப்ளாயியா மாத்தக்கூடிய திட்டம் தானே திட்டம். இது மன்மோகன் சிங் பேசியிருக்காரு. விவசாயிகள் விவசாயத்தை வெளியேறும் வெளிப்படையா பேசுறாரா இல்லையா? இதுக்கும் மீறி தமிழர்கள் இந்த விவசாயத்தை நடத்தி விட கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கருப்பு பணம் ஒழிப்புன்ற பேர்ல நவம்பர் மாசம் கொண்டு வந்து பணத்தை நிறுத்தினாங்க. உங்க எல்லாத்துக்கும் தெரியும், கூட்டுறவு வங்கியில கடன் கொடுக்க நிறுத்தினாங்களா இல்லையா? நிறுத்தினாங்களா இல்லையா? ஏன் முக்கியமான கடன் நிறுத்தினாங்க? இதெல்லாம் தெரியாமலும் அரசு பண்ண தெரிஞ்சுதான் பண்ணுச்சு. ஆனா குஜராத்ல கூட்டுறவு வங்கிகள் தான் எல்லாம் பரிமாற்றம் நடந்துச்சு. கேரளாவில் இருக்கக்கூடியவங்க தான் எதிர்த்து சண்டை போட்டாங்க. தமிழ்நாட்டுல கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் சண்டை போட்டாங்க. இன்னைக்கு விவசாயி தற்கொலை பண்றதுனால கூட்டுறவு வங்கிகள் மூடப்பட்டதும் காரணம். ஆக நீங்க தொடர்ச்சியாக விவசாயிகள் மேல கடனை ஏத்திக்கிட்டே போறது, இன்னொரு பொருட்களை காசு கொடுறான்னு சொல்லி புடுங்கி எடுக்கிறது, இந்த ரெண்டையும் சேர்த்து செய்யக்கூடிய வேலையை இவர் செஞ்சிருக்கிறாங்க. அதனால நாம இன்னைக்கு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன ஆனாலும் நம்ம நிலத்தை நம்ம விட்டுவிடக்கூடாது. என்ன ஆனாலும் நிலத்தை விற்க கூடாது, யாருக்கு விற்க கூடாது. நீங்க நிலத்தை பயன்படுத்த முடியலையா அப்படியே வச்சிருங்க, உங்க புள்ள வந்து பயன்படுத்தட்டும். நிலத்தை வித்துறாதீங்க தயவு செஞ்சு. ஏனால் உலகத்துல நிலத்தை வித்ததுனால தான் பாலஸ்தீனியன் அகதியா மாறினான். அங்க வந்து நிலத்தை 1 ஏக்கர் 2 ஏக்கர் சொல்லி இஸ்ரேல்காரன் வந்து வாங்கினான். இஸ்ரேல் நாடெல்லாம் கிடையாது, யூதன் வந்து நிலம் வாங்கினான். அது வரைக்கும் இது பாலஸ்தீன ரொம்ப அப்பாவே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவன் வந்து இந்த நிலம் எடுத்துக்குவானா, எடுத்துக்கோ, காசு கொடுனா, காசு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் காசு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நிலத்தை வாங்கி வாங்கி ஒரு நாடே உருவாக்கி அந்த நிலத்துல இருந்து பாலஸ்தீனை வெளியேற்றிட்டாங்க. இன்னைக்கு அதான் இஸ்ரேல்ல மக்கள் செத்துட்டு இருக்கிறாங்க. அதனால அன்பான மக்களை, நீங்கள் சில உறுதிமொழிகளை இந்த போராட்டத்தில் எடுத்துக்கோங்க. உங்கள் நிலத்தை லாபம் கொண்ட பொருளாக பார்க்காம யாருக்காகவும் விற்கக்கூடாது என்ற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். யாருக்கும் விற்க வேண்டாம். உங்க சொந்தக்காரங்களை கொடுத்துக்கோங்க, தெரிஞ்சவங்க கொடுத்துக்கோங்க, அது வேணா கொடுத்துக்கோங்க. ஆனால் நிலத்தை வெளியாளுக்கு விற்காதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நிலம் எல்லாம் தமிழர் அல்லாத பெரிய கம்பெனிகள் கையில் இருக்கிறது. இன்னைக்கு நிலத்தை வித்து அந்த காசை எடுத்து நீங்க வந்து செலவு பண்ணுவீங்க. அந்த பணத்தின் மதிப்பு 10% கம்மியாகுது. 10 வருஷத்துக்கு 100% கம்மியாயிரும். 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாய் மதிப்பு என்ன, இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் மதிப்பு என்ன? அப்ப நிலத்தை வித்ததுக்கு பிறகு என்ன ஆகும்னா, வேலை பார்க்கறதுக்கு வழி இல்லாம நம்மளே கூலி வேலையா போய் நிப்போம். நம்ம இதான் மெட்ராஸ் நடந்துட்டு இருக்கு.
இதான் பல இடங்களில் நடந்துட்டு இருக்கு. ஆக நீங்கள் நிலத்தை விற்கக்கூடாது, இந்த போராட்டத்தன் என்பது இந்த அடிப்படையில் தயவு செஞ்சு நீங்க பார்க்கணும். அப்ப மீத்தேன் திட்டம் என்பது இது ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடிய பெட்ரோலியத்தை, நிலக்கரியை, இந்த ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லக்கூடிய பல்வேறு விஷயத்தை எடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய திட்டம். ஆக இந்த ஹைட்ரோ கார்பனை அவர்கள் எடுக்காமல் இந்த இடத்தை விட்டு வெளியேற மாட்டாங்க. நெடுவாசல் போராட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய விரும்பக்கூடிய விஷயம் என்பது, நீங்க தயவு செஞ்சு பெண்கள் இங்க இருக்கிறீங்க, பெருந்திரளா இருக்கிறீங்க, நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதே போன்ற பெருந்திரளான பெண்கள் இடிந்தகர்ல நின்னாங்க, கூடங்குளத்தை போராட்டம் நடத்தினாங்க. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 5 வருடங்களாக போராட்டம் நடந்துருக்கு. 5 வருஷமா நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 1000 நாட்களுக்கு 3 வருஷத்துக்கும் அதிகமாக உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டாங்க. அறவழியில தான் போராடினாங்க. அங்க காவல்துறை தாக்குதல் நடத்தியது அரசு வன்முறை கொண்டு வந்தது. ஏதோ அரசு வன்முறை பண்ணாது, இந்த அரசியல் இந்த காவல்துறை பண்ணாதுன்னு நினைக்காதீங்க. நாங்க உங்ககிட்ட வந்து போய் நாங்க வந்து மறைக்க விரும்பல, வெளிப்படையா சொல்ல விரும்புறேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நாங்க சொன்னோம், காவல்துறை அடிக்குமியா பாத்துக்கோ அப்படின்னு. இல்ல, காவல்துறை எங்க நண்பன் அவன் தான் அடிச்சாங்க. நீங்க போராட்டத்தினுடைய அரசியல் தன்மை புரிஞ்சுக்கலன்னா நம் மீது ஒடுக்குமுறை அதிகமா வரும். ஒடுக்குமுறைக்கு தயாரா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இடிந்தகரை போராட்டத்துல போராடியவர்கள் 50,000 வழக்கு பதிவு பண்ணிருக்கிறான். அந்த மக்கள் இதே போன்ற பெண்கள் தான், குழந்தைகள் தான். சாதாரண உட்கார்ந்து உண்ணாவிரதம் நடத்துறவங்க, அறவழியில நடத்துறவங்க எதுக்கு 50,000 வழக்கு? எதுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டான்? எதுக்கு சிறையில் வச்சு அடிச்சான்? எதுக்கு? அந்த மக்கள் என் நிலத்தில் அணுகுலை கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னாங்கிறதுக்காக அடிச்சான். அந்த மக்கள் வன்முறை எல்லாம் செய்யல. அத்தனை அறப்போராட்டத்தை நடத்தியும் அந்த மக்கள் மீது வன்முறை நடத்தப்பட்டுச்சு. தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த போராட்டம் வந்து பல்வேறு நெருக்கடியான காலகட்டத்தை கடந்து நடக்க வேண்டும். அப்படிதான் நடக்கும். நாங்க ஏதோ நீங்க இன்னைக்கு வந்து உட்கார்ந்தீங்க போராட்டம் ஜெயிச்சிருங்கிறதெல்லாம் அல்ல. நம்ம அது போராட்டத்தை வரக்கூடிய நெருக்கடியான சமயம் வரை நாம் நின்றாக வேண்டும். ஏன்னா அந்த நெருக்கடி அரசு கொடுக்கும். இந்த மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் தனி திட்டமாக மோடி அரசு அறிவிச்சிருக்குதுங்க. அந்த மசோதாவை எப்படி நடைமுறைப்படுத்தாம இருப்பாங்க? அதுக்கு கார்பரேட் கம்பெனிக்கு ஒப்புதல் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கானுங்க, காசு வாங்கிட்டானுங்க. அதுதான் பதறாங்க. அதனால சொன்ன இந்த கட்சியை சேர்ந்தவங்க ஏன் பதறாங்கன்னா, எல்லாம் ஒப்பந்தம் போட்டு கொடுத்தாச்சு. அந்த மசோதாவை நீக்காம எப்படி நம்ம வந்து இந்த திட்டத்தை ஜெயிக்கிறது? நாங்க ஏதோ இங்க வந்து நீங்க எல்லாம் வந்துட்டீங்க, நீங்க ஜெயிச்சிடலாங்கிற சொல்லி ஏமாத்த வரல. எல்லா இடத்துல அடிச்சிருக்கான். கூடங்குளத்துல அடிச்சிருக்கான், மீனவர் அடிச்சிருக்கான், முல்லை பெரியார் அடிச்சிருக்கான். கெயில் திட்டத்துல அவ விவசாய நிலத்துக்குள்ள பைப்பு போட்டாப்ல. அந்த பைப் ஏன் இடத்துல ஏண்டா போடுறேன்னு சொல்லி கேட்ட விவசாயம் அடிச்சாங்க. அந்த மக்களை கூட்டத்துக்கு நம்ம சென்னையில பேச வச்சோம். அந்த அம்மா சொல்லுது, எனக்கு என் வீட்டை விட்டு 5 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தாண்டி நான் போனதே இல்லப்பா, முதல் முறை 500 கிலோமீட்டர் வந்திருக்கிற இந்த ஊரே எனக்கு தெரியாதப்பா. அந்த அம்மா அழுதுச்சு. 70 வயசு உள்ள அந்த ஒரு முதிய பெண். அவங்க சொன்னாங்க, ஏன் காட்டுக்குள்ள வந்து நீ எப்ப குழாய போடலாம் கேட்டதுக்கா ஏன் மண்டை உடைச்சான்னு சொன்னாங்க. இது எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த போராட்டம் என்பதை நாம அதனோட தன்மையில புரிஞ்சுக்கணும். தன்மையில புரிஞ்சுக்கணும். கைய உட கால உட அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக காவல்துறை அதிகாரி முல்லை பெரியார் மக்களை அடிச்சு நொறுக்கும் போது பேசுற வீடியோ வெளியே இருக்குது. இடிந்தகர்கள் இருக்கு. இடிந்தகர்கள் என்ன பண்ணா நான் சொல்லிடுறேன். நான் இதே போன்ற ஒரு கோயில் முன்னாடி அவங்களுடைய மசூதி அந்த சர்ச்சு முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க, மாதா கோயில் முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க. 150 வருஷ பழைய அந்த சர்ச்சு முன்னாடி அவங்க நின்று அமைதி வழி இதே மாதிரிதான் உட்கார்ந்து இருந்தாங்க. கொட்டாய் போட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. காவல்துறை உள்ள போந்து அடிச்ச பொழுது சொல்றது மன்னிக்கணும், அந்த சர்ச்சுக்குள்ள போய் காவல்துறை மலம் கழித்தது, சிறுநீர் கழித்தது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க சாதாரணதல்ல. அந்த மக்கள் உணவுக்காக வைத்திருந்த, குழந்தைகளுக்காக வைத்திருந்த உணவுல வந்து மண்ணள்ளி போட்டாங்க, சிறுநீர் கழிச்சாங்க. இது நடந்துச்சு. நீங்க தயவு செஞ்சு உங்கள ஒரு போராட்ட குழுவை நீங்க உருவாக்கி எந்த கட்சி சார்பாகவும் இல்லாமல் நீங்க போய் அந்த நீங்க ஒரு குழுவை இடிந்தகரைக்கு தயவு செஞ்சு அனுப்புங்க. அங்க என்ன நடந்துச்சு கேளுங்க. நீங்க அந்த மக்களை கூட்டிட்டு கொண்டு பேச வைங்க. அந்த மக்கள் எப்படி ஒற்றுமையா நின்னாங்க, அப்புறம் ஜாதி ஊடாக எப்படி பிரிச்சாங்க, கட்சி ஊடாக எப்படி பிரிச்சாங்க, ஊருக்குள்ள இருக்க ஆலையை எதிர்த்து எப்படி பேச வச்சாங்கன்னு எல்லா வரலாறையும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அந்த ஊர் முற்றுகை இருந்துச்சு, நாங்க உள்ள போயிருக்கிறோம். அந்த ஊருக்கு குழந்தைகளுக்கு பாலை எல்லாம் பண்ண, தண்ணி இல்லாம பண்ணாங்க, கரண்ட் எல்லாம் பண்ணாங்க, மொபைல் டவர் இல்லாம பண்ணாங்க. அந்த மக்கள் கடல் வழியா தண்ணியை கொண்டு வந்து அவங்களுக்கான உணவை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா கடலோரத்துல இருந்துச்சு. தமிழ்நாட்டு மீனவனை காப்பாற்ற வராத கப்பல் படை இடிந்தகரை மக்களை அடிப்பதற்காக காவல்படை கடலோர காவல்படை இறக்கப்பட்டுச்சு. கடலோர காவல்படையோட விமானம் இறக்கப்பட்டுச்சு. 1 போலீஸ் 2 போலீஸ் இல்ல, 30,000 போலீஸ் இறக்கப்பட்டுச்சு. அந்த மக்கள் ஒவ்வொரு வீடும் பார்க்கப்பட்டுச்சு.
கூடங்குளத்துக்கு நாங்க போய் பார்த்த பொழுது தாசில்தார் ஆபீஸ் அவங்க தான் கொளுத்துறானுங்க, காவல்துறை தான் கொளுத்துச்சு. எரிஞ்ச பணங்க உள்ள போனோம். ஒவ்வொரு வீடும் அடிச்சு நொறுக்கப்படும். போராட்டத்துல பங்கெடுக்காதவர்கள் வீடும் அடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு. உங்களை சில பேர் சொல்லலாம், நான்